கிரீட்டிங்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வசனம் தீத்து 2வது அதிகாரம் 11லிருந்து 13 வரைக்கும். ஸோ முதல் வசனத்தை பாருங்கள், 2:11. எல்லா மனுஷரும் இரட்சிப்பை அடைய தேவ கிருபையானது பிரசன்னமானது. அதாவது எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக கொடுக்கத்தக்கதாக தேவ கிருபை பிரசன்னமானது. இது தேவ கிருபையினுடைய ஒரு ஊழியம். இன்னொரு ஊழியம் பாருங்க, இந்த இடத்துல எல்லா மனுஷரும் இல்லை, நாம், அதாவது விசுவாசிகளாகிய நாம் அவபக்தியையும் லௌதீக இச்சைகளையும் வெறுப்பதற்காகவும் தெளிந்த புத்தியையும் நீதியையும் தேவபக்தியும் உடையவர்களாக இருப்பதற்காகவும் தேவ கிருபையானது நமக்கு 13வது வசனத்தில் போதிக்கிறது. ஒரு இடத்துல தேவ கிருபை ரட்சிப்பை அழிக்கத்தக்கதாக, அதாவது கொடுக்கத்தக்கதாக எல்லா மனுஷருக்கும் பிரசன்னமானது. அதே தேவ கிருபை இன்னொரு இடத்துல ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு அந்த அவபக்தியை வெறுப்பதற்கு போதிக்கிறது. இந்த இடத்துல 2 ஊழியத்தை பார்க்குறோம். தேவ கிருபை ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஊழியம், 2வது தேவ கிருபை இந்த அவபக்தியை வெறுக்க போதிக்கக்கூடிய ஒரு ஊழியம். ரைட்? இதை மாற்றி போட்டிங்கன்னா தப்பாயிடும். தேவ கிருபை அவிசுவாசிகளுக்கு போதிக்கலை, தேவ கிருபை அவிசுவாசிகளுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது. அதே சமயத்தில் அந்த ரட்சிப்பை கொடுத்த அதே தேவ கிருபை தான் நமக்கு போதிக்கிறது. சம்டைம்ஸ் விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்க, ஓகே நம்ம ரட்சிப்புக்கு தேவ கிருபை, அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நியாய பிரமாணத்தினால் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். இதுவும் தப்பு தான். ரைட்? ஸோ நமக்கு ரட்சிப்பை கொடுத்த அந்த தேவ கிருபை நமக்கு போதிக்கிறது. அதே சமயத்தில் அவிசுவாசிகளுக்கு சுவிசேஷ ஊழியம், நமக்கு சுத்திகரிப்பினுடைய போதனைக்குரிய ஒரு ஊழியம். ஸோ இதை தான் நம்ம இந்த இதில் பார்க்குறோம், 2:11லிருந்து 13 வரைக்கும். ஸோ இந்த வசனங்களை படிச்சுட்டு நான் முடிக்கிறேன். எல்லா மனுஷருக்கும், ரைட், ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம், அதாவது ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு அவபக்தியையும் லௌதீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் உலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஆமென். தேங்க்யூ.